டு மை சேனல் குக் ஃபார் மை சேனல். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கல்யாண வீட்டு ரசம் 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சிட்டு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுங்க. நான் சாம்பார் பொடி போடுறது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பொடியை கரைச்சி வச்சுருக்கேன், தண்ணியை ஊற்றுங்க. ஒரு கட்டி துவரம் பருப்பு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். இதிலே போட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வந்தால் 2 பல் பூண்டி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்சி எடுத்து வந்த இந்த கலவையை நம்ம ரசத்தில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. பெருங்காய தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன், அது இதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு ரசத்தில் எடுத்து ஊற்றுங்க. நன்றி.